இது குறித்த மேலும் பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைகிறார் நமது பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சார். இந்த எஸ்மா சட்டம் என்றால் என்ன, விரிவான உங்களுடைய கருத்துக்கள்? வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய அந்த வளைகுடா போர் சூழல் அப்படிங்கறது பார்க்கும்போது நம்மளுடைய நாடு முழுக்க முழுக்க எரிபொருள் சார்ந்த விஷயங்களுக்கு இறக்குமதி சார்ந்த நாடு. அதாவது நம்ம பெட்ரோலியம், எல்பிஜி போன்ற நேச்சுரல் கேஸ் எல்லாமே, நம்ம இயற்கை எரிவாயு எல்லாமே நம்ம இம்போர்ட்டை நம்பி இருப்பதனால், பெருமளவு நம்மளுடைய இறக்குமதி சார்ந்து இருப்பதனால் அங்க ஏற்பட்டுள்ள ஒரு வரலாறு காணாத ஒரு போர், அந்த என்டையர் வேல்யூ செயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் எல்லாமே ப்ரொடக்ஷனை அதாவது உற்பத்தி பெருக்கத்தை நிறுத்துவது, இரண்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று, அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்ல ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து தடை, அதாவது ஈரான் அந்த போர் சூழல் காரணமாக அங்க கப்பல்கள் போக்குவரத்தை தடை செய்திருக்கிறது. அவர்களுக்கு அதற்கு அதிகாரம் இல்லைனாலும் அதை அச்சுறுத்தல தடை செய்திருக்கு. இரண்டாவது வந்து உற்பத்தி வந்து தடை பெற்று வருகிறது. எப்படின்னா, அங்க ஏற்கனவே உற்பத்தியான அந்த பொருட்கள், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும் இல்ல க்ரூட் ஆயில் எல்லாமே சேமிப்பு கிடங்குகள்ல முழுவதும் இருக்கிறதுனால, இன்னும் வெளியே செல்லாதனால் புதிதாக சேமிப்பு கிடங்குகள் இல்லை. அதனால அந்த உற்பத்தி அப்படிங்கிறது பல நாடுகள், பஹ்ரைன், குவைத் போன்ற பல நாடுகள்ல, சவுதியில கூட நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த சப்ளை, நமக்கு வரக்கூடிய அந்த விநியோகம் அப்படிங்கிறதும் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். க்ரூட் ஆயில் பொறுத்தளவுல நமக்கு ஏற்கனவே ரஷ்யாட்ட இருந்து வாங்கின அந்த சேமிப்பு இருக்கு, கையிருப்பு இருக்கிறதுனால க்ரூட் ஆயில், பெட்ரோல் டீசல்ல பிரச்சனை இல்லை. பட் நேச்சுரல் கேஸ், இந்த எல்பிஜி போன்ற விஷயங்கள்ல வந்து வீட்டு அடுப்பு எரிவாயு இதுக்கு அங்கங்க இங்க பிரச்சனைகள் துவங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஹோட்டல்களுக்கு எல்லாம் சப்ளை போல அப்படிங்கிறது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த மக்கள் வந்து முன்கூட்டியே வாங்குவதற்கு, அதாவது ஹோர்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பதுக்கல்லை வந்து தடுப்பதற்கு தான் இந்த எஸ்மா சட்டம் வந்து இப்போ இன்வோக் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்மா அப்படிங்கிறது எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு முக்கியமான இப்போ இந்த ஹெல்த் கேர் இது போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகம் தங்கு தடையின்றி மக்களுக்கு கிடைப்பதற்காக ரொம்ப அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கம், மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் முழு கட்டுப்பாட்டுக்குள் இந்த சட்டத்தின் மூலம் அந்த எந்த விநியோகத்திற்கோ இல்ல எந்த பொருளுக்கோ இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறதோ, அமல்படுத்தப்படுகிறதோ, அதை முழு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி இதை வந்து அளவுக்கு அதிகமா வாங்கி பதுக்கக்கூடிய விஷயங்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 33 கோடி எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்கு, 33 கோடிக்கு மேல. அதாவது வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதனால மக்களுக்கு வந்து சரியான நேரத்துல இது வந்து சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விஷயங்கள் எடுத்துக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து இந்த எல்பிஜி ப்ரொடக்ஷனை வந்து ரேம்ப் அப் பண்ண சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. அதாவது ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் வந்து வீடுகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இரண்டாவது, இந்த எஸ்மா சட்டம் அதற்கு கை கொடுக்கும். ஏன்னா இந்த விநியோகம் இருந்தாலும் அது சீராக மக்களை சென்றடைய சேருவதற்கு இந்த எஸ்மா சட்டம் பயன்படுத்தப்படும். இது ஒரு கடுமையான சட்டம். அதனால இந்த சட்டத்தில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தா கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்பொழுது எரிபொருள் அப்படிங்கிறது மிக மிக நம்மளுடைய பொருளாதாரம் மட்டும் இல்ல, நம்மளுடைய வீடுகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த எஸ்மா சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தவும் அதை விநியோகத்தை சீர் செய்யவும் இது கை கொடுக்கும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய எதிர்பார்ப்பு. அது முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கையிருப்பு, அதாவது புதிதாக வருவதற்கான தடைகள் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்ல கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடையில் இருக்கிறது. அதனால இருக்கக்கூடிய கையிருப்பு வந்து அந்த விநியோகம் சீராகவும் சரியாகவும் மக்களுக்கு சென்றடைவதற்கு இந்த எஸ்மா சட்டம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.